இந்தியா விசஸ் இங்கிலாந்து ஒரு முக்கியமான செமிஃபைனல். ஏற்கனவே இதே செமிஃபைனலில் நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அன்றைக்கான ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுலேருந்து இந்த மேட்ச் எப்படி மாறப்போகுது, இந்தியா அந்த செமிஃபைனல் ஜிங்ஸ்லாம் ஷாக்கிள் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் இந்த மேட்ச்சில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே வந்திருக்கிறது ஃபேண்டசி டீமுக்காக. 2 டீமில் இருந்தும் எந்த பிளேயர் வர்றாங்க, எதன் அடிப்படையில் வர்றாங்க, ஸோ யாரை எடுத்தால் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து விக்கெட் கீப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் யாருன்னா ஜாஷ் பட்லர் எடுத்திருக்கோம். ஏன்னா பட்லர் வந்து ரொம்ப ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்காரு. பயங்கர ரிலையபிளான ஒரு பேட்ஸ்மேன் வந்து இது. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி கிளச் சுச்சுவேஷன்ஸில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த சிலர் சொல்லுவாங்க இந்த ப்ரெஷர் வந்து மோட்டிவேஷனாக மாற்றக்கூடிய ஒரு பிளேயர் தான் பட்லர். இது வரைக்கும் 191 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுவும் ஸ்ட்ரைக் ரேட்டுமே பயங்கரமாக இருக்கும். 159 வச்சிருக்காரு. இது ஆவரேஜ்மே 47 வச்சிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 47 ரன்னாச்சு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். அவ்வளோ ஈஸியாக அவுட் ஆகிறதும் இல்லை. நிறையா மேட்சஸ் அன்பீட்டனாகவும் இருந்திருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர், பிக் ஷாட்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஓப்பனிங் ஆடுற பிளேயர். ஸோ அதனால் டெஃபினட்டாக பேட்டிங் வராரு, நிறையா பால் ஃபேஸ் பண்ண போகிறாரு. இன்கேஸ் அது அவருக்கு கிளிக் ஆகும் பட்சத்தில் அது டெஃபினட்டாக அவரோட டேயாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால பட்லரை ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கோம். ஸோ அடுத்து அப்படியே பேட்ஸ்மேனுக்கு மூவ் ஆக போகிறோம். இதை கேட்டோடனே பல பேர் என்ன ஒரு விக்கெட் கீப்பர் தானா, இந்தியன் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் இல்லையா அப்படின்ற சர்ப்ரைஸ் ஆகலாம். ஸ்டில் அவர் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு, நல்ல ஃபார்மில் இருக்காரு. பட் ஆனால் அவரை விட்டுட்டு நம்ம யாரை எடுத்திருக்கோம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா இங்கே நம்ம பார்த்துருக்கோம் இந்த T20 வேர்ல்டு கப்ன்றது ஒரு பவுலிங் டாமினேட்டாக இருக்கக்கூடிய, பவுலர்ஸ் நிறைய பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. ஸோ அதனால் பேட்டிங்கில் ரொம்பவே முக்கியமான, ரொம்ப கம்மியான ஆட்கள், அவங்களை எடுத்தால் ஹை பாயிண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஆட்களாக தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்படி ஒரு பேட்ஸ்மேன் தான் ரோஹித் சர்மா. ரிஸ்கியான கால் தான், பட் ஸ்டில் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அவரெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு 4 மேட்ச் அவரை அடிக்கலை அப்படின்னு நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மேட்ச் 92 கொடுப்பாரு, சர்ப்ரைஸ் கொடுப்பாரு. ஸோ அதனாலேயே நீங்கள் ரோஹித் சர்மாவை மிஸ் பண்ண முடியாது. அவரும் வந்துட்டு 191 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 159, ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ரேட். ஆவரேஜ் வந்து ஒரு 32. ரோஹித் சர்மாவெல்லாம் நீங்கள் விட முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் கண்டிப்பாக நம்ம அவரை டீமில் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து விராட் கோலி. ஓகே, என்னதான் இருந்தாலும் விராட் கோலி அப்படின்னு இவரை பிக் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ரோஹித் சர்மாவுக்கு சொன்ன அதே ரீசன் தான். இவரை வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாது. நம்பர்ஸாக பார்த்தா ரொம்ப அன்இம்ப்ரெசிவ்னு சொல்கிறத விட ரொம்ப புவராக. ஏன்னா 66 ரன் அடிச்சிருக்காரு. அதுவும் ஸ்ட்ரைக் ரேட்டும் 100ல் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது யாருமே எடுக்க முடியாது. நம்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இவரை ஏன் எடுத்தீங்கன்ற மாதிரி தான் கேட்கலாம். பட் ஆனால் நேம் வந்து விராட் கோலி அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே ஒரு டீம் எடுக்கலாம். ஏன்னா கிளச் சுச்சுவேஷன்ஸாக பயங்கரமான பிக் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்கிற ஒரு பிளேயர். அதுவும் குறிப்பாக அந்த செமிஃபைனல்ஸ் இந்த மாதிரி நாக் அவுட் கேம்ஸில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே ரொம்ப வைட்டலாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இந்த விஷயம் மேபி லைக் அவரை சுற்றி இருக்கிற அந்த ஒரு ஆறாவாக இருக்கட்டும், இல்லை அவர் பில்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம விராட் கோலியை இந்த டைமில் நம்ம எடுத்தாகணும் அப்படின்றதால விராட் கோலியும் இந்த டீமில் இடம்பெறாரு. ஸோ அடுத்து வந்து இன்னொரு ரொம்பவே ஒரு முக்கியமான குரூஷியலான பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ். இந்த ஃபார்மெட்டுக்கே அளவெடுத்து செஞ்ச ஒரு பேட்ஸ்மேன். ஸோ irrespective ஆஃப் கண்டிஷன்ஸ் he can score anywhere அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பிச் ஒரு மாதிரி இருக்கும், பட் ஆனால் அவர் மட்டும் தனியாக விளையாண்டுட்டு இருப்பார். ஸோ அப்படியான ஒரு பிளேயர். இது வரைக்கும் ஒரு 149 ரன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 139 இருக்குது. ஆவரேஜ் பார்த்தா 29, அரௌண்ட் 30 கிட்ட இருக்குது. ஸோ ஒரு நல்ல நம்பர்ஸ் இருக்குது, நல்ல டச்சில் இருக்கார். சூரியகுமார் யாதவை T20யில் நீங்கள் ட்ராப்பே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேயர் தான். ஏன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஓப்பனிங் வந்து ஸ்லக்கிஷாக இருக்கும் பட்சத்தில் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் சரி பண்ணி அதை கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயரில் சூரியகுமார் யாதவ் இருக்கார். அந்த பொறுப்பு அவருக்கு இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருந்தோம், ரிஷப் பண்ட்டை வந்து மிஸ் பண்ணப்பவே ரிஷப் பண்ட்டா சூரியகுமார் யாதவா அப்படின்ற ஒரு பெரிய டிபேட்டுக்கு அப்புறம் தான் நம்ம சூரியகுமார் யாதவ் போனோம். ஏன்னா வந்து விக்கெட்டை 2 பேருமே த்ரோ பண்ணுவாங்க, பட் யாரு கம்மியாக த்ரோ பண்ணுவா, கொஞ்சம் பொறுப்புன்னு வந்து யார் ஆடுவா அப்படின்றத பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ்ன்றதுனால ஸோ அந்த எஜ்ஜை நம்ம அவர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனாலேயே நம்ம டீமில் இருக்காரு. நெக்ஸ்ட் இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா மொயின் அலி. அவர் வந்து அப்படி ஆர்டர் வராரு. இவரோட நம்பர்ஸுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், பட் ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்னன்னா 153 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ வந்ததும் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருக்காரு. 1 டவுன் ஆடுறாரு, அது ஒரு முக்கியமான ரீசன். அண்ட் அட் சேம் டைம் பவுலிங்லேயுமே அவர் விக்கெட்ஸ் எடுக்கிறார். இது வரைக்கும் அவர் ரன்ஸ் எடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா 63 ரன் தான் எடுத்திருக்காரு. பட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் முன்னாடி சொன்ன மாதிரி 153 இருக்குது. அண்ட் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமியுமே என்ன ஒரு 8ல் தான் இருக்குது. ஸோ பேட்டிங் பவுலிங் அந்த ரெண்டுலேயுமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அண்ட் இவருமே என்னன்னா முன்னாடி சொன்ன மாதிரி கிளச் மூமெண்ட்ஸில் நிறைய டைம் கேம் ஆடக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருக்கிறாரு. இன்கேஸ் ஓப்பனிங் விக்கெட் டக்குன்னு விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணி நிற்கிற ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை ஆன் த கோ 6 ஃபோர்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு எந்த மாதிரியான இன்னிங்ஸையுமே இவரால் விளையாட முடியும். ஸோ இந்த ஒரு வெர்ஸ்டாலிட்டி அண்ட் அட் சேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர். இன்னும் சொல்ல போனால் இங்கிலாந்துலேயே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நம்ம மொயின் அலியை இந்த டீமில் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து இந்த சைடு ஆல்ரவுண்டர் அப்படின்னா இந்தியாவுக்கே கிடைச்ச ஒன்று தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லணும், ஹர்திக் பாண்டியா.
அவரோட பொசிஷனில் அவர் கொஞ்சம் ஆஃப் கலராக இருக்கும்போது ஏகப்பட்ட பிளேயரை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. வந்துட்டு வெங்கடேஷ் ஐயராக இருக்கட்டும், விஜய் சங்கராக இருக்கட்டும், யாரோ பண்ணி பார்த்தாங்க. பட் ஆனால் அவங்களாம் நோவே நியர் டு ஹிம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்றத அவர் இந்த சீசனில் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 116 ரன் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 145, ஆவரேஜ் தான் வந்து உங்களை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணும் 58. அது இருக்கிறதுக்கு காரணம் பல மேட்ச் வந்து நாட் அவுட்டாக மேட்சை முடிச்சு கொடுத்துட்ருக்காரு, வின் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமியுமே ஒரு 7 ரேஞ்சில் தான் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு பியூர் ஒரு ஆல்ரவுண்டர் என்ன பண்ணணும், பேட்டிங்கில் அவரோட எக்ஸலன்ஸ், அதாவது ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ரோல், நின்று ஆங்கர் பண்ணணும்னா ஆங்கர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரோல், பவுலிங்கில் வந்துட்டு விக்கெட் எடுக்கணுமா விக்கெட் எடுத்து கொடுக்குறது, டெத் ஓவரை டிஃபெண்ட் பண்ணணுமா டிஃபெண்ட் பண்ணி கொடுக்குறதுன்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டார் அப்படின்னே சொல்லணும் இந்தியாவுக்கு. அதுவும் பர்டிகுலராக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவோட பேட்டிங்கில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. மேலே விராட் கோலியாக இருக்கட்டும், நடுவில் துபேவாக இருக்கட்டும், அந்த மாதிரியான நாட்கள் இருக்கும் பட்சத்தில் அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு டுவர்ட்ஸ் எண்டில் ஒரு ப்ராப்பரான ஃபினிஷராக விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அவர் எடுக்கிறது எனிடே உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் யார் அப்படின்னா, அவர் இது வரைக்கும் 10 ரன் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகே, என்ன நம்பர்ஸ்லாம் இவ்வளோ மோசமாக இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ ரொம்ப கம்மியாக தான் ஆடி இருக்காரு. யாருன்னா சாம் கரன் பேட்டிங்கில் ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடிருக்காரு, அதுவும் ஒரு குவிக் ஃபயர் இன்னிங்ஸாக இருக்குது. அவரோட ஸ்ட்ரைக் எடுத்து 145, ஆன் த கோ அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஃபஸ்ட்டு வந்த பால்லேருந்து 6 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் சாம் கரன். அண்ட் அட் சேம் டைம் 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடியவர். அதாவது ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி, என்ன சொல்கிறது, எல்லா பாலுமே கரெக்டாக மீட் பண்ணுறதா இருக்கட்டும், 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து T20 எடுக்கிறது ரொம்ப வைட்டலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்கேஸ் அது அவருக்கு அவங்க ஒருவேளை இங்கிலாண்டோட டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஒரு ஆஃப் கலரில் இருந்தாங்க அப்படின்னா சாம் கரனோட இன்னிங்ஸ் ஒரு முக்கியமானதாக இருக்கும். சாம் கரன் ஒருவேளை அவருக்கு பவுலிங் கிளிக் ஆச்சுன்னா அவர்கிட்ட வந்து விக்கெட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே கன்சிடர் பண்ணி நம்ம சாம் கரன் எடுத்திருக்கோம். அட் சேம் டைம் அவர்கிட்ட வந்து பிக் ஷாட்ஸ் அண்ட் பிக் ரன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எஸ், முன்னாடி சொன்ன மாதிரி இந்த போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவர் என்ன சொல்கிறது, அவருக்குனே உரிய ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு, இன்கேஸ் அவருக்கு இது அவரோட டேயாக இருக்கும் பட்சத்தில். ஸோ அதனால நம்ம சாம் கரன் எடுத்திருக்கோம். ஸோ அப்படியே பவுலிங் சைடு வந்தோம்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஸ்பின்னர். இந்த T20 வேர்ல்டு கப்பே நிறையா ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டீம்லேயுமே ஒரு ஸ்பின்னர் வந்து அந்த அப்பர் ஹேண்டை எடுப்பாங்க. அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிளேயர் வந்து அடில் ரஷீத் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி அரௌண்ட் 6 அந்த ரேஞ்சில் தான் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 16 இருக்கு. மினிமமாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு மிடில் ஓவர்ஸில் அவ்வளோ டைட்டான ஓவர்ஸை போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதர் அண்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஸ்பின்னரான நம்ம அடில் ரஷீத்தை கண்டிப்பாக எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. நேமே பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிடும்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட் இப்போதைக்கு ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப். இந்த ஒரு 2 இயர்ஸாகவே ஒரு பயங்கர ஃபார்மில் இருக்காரு. 12 விக்கெட் எடுத்துருக்காரு. யூஸ்வலாக என்னன்னா ஐபிஎல்ல வந்து நம்ம அவர்கிட்ட என்னன்னா ஓகே ரன்ஸை கண்டெயின் பண்ணுறாரு, பட் விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாரு அப்படின்னு ஒன்று இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து என்னன்னா ஒரு 12 விக்கெட் எடுக்கிறாரு. எல்லா மேட்ச்லுமே ஒரு கிட்டத்தட்ட விக்கெட் எடுத்துட்டாரு. எக்கனாமி வந்து 4 தான் கொடுத்துருக்காரு. ஸோ எக்கனாமி போனஸ் வந்து ஒரு பயங்கரமான எக்கனாமி போனஸ் இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்டுமே அவருக்கு 15 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட மோஸ்ட்லி என்னன்னா ஒரு மேட்ச்சுக்கு குறைஞ்சது ஒரு 2 விக்கெட் கிட்டத்தட்ட எடுக்கிற மாதிரியான ஒரு பிளேயர் தான். ஸோ எஸ், அதனால என்ன பும்ரா எடுக்கிறோம். அண்ட் அட் சேம் டைம் அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எக்கனாமி இதாக இருக்கட்டும், இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம பும்ராவை டீம் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து வந்து குல்தீப் யாதவ். லேட் ரன் ஆஃப் பின்னாடி தான் லேட்டாக வந்து சேர்ந்தார் விநாயகன்ற மாதிரி. கொஞ்சம் நியூயார்க்கில் விளாண்டுட்டு இருந்த மேட்சஸில் அவர் பெருசாக யூஸ் பண்ணல. நான் 2 ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸே போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்ததுக்கப்புறம் இவரோட அந்த டாஸ்க் டெலிவரிஸ் அந்த ரெஸ்பின் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ரொம்பவே முக்கியமான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறது நம்ம பார்த்தோம். ஆஸ்திரேலியா மேட்ச்சில் அவங்க அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் எப்படா குல்தீப் யாதவ் வருவார், ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருந்தக்கூடிய சூழலில் தான் இருந்துச்சு. அதை வந்து டெலிவரும் பண்ணார். ஸோ அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. 7 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி 6.3 தான் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 10.7. ஸோ ஆல்மோஸ்ட் 2 விக்கெட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 1 hour அவருமே வந்துட்டு ஒரு 1 year 2 year வந்துட்டு அவரோட பீக்கில் இருக்காரு. ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு. மிடில் ஓவர்ஸில் நிறையா விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயராக குல்தீப் யாதவ் இருக்காரு. அண்ட் பும்ராவோட சொன்ன மாதிரி என்ன, பும்ரா மூலமாக அதிகமாக அட்வான்டேஜ் ஆனது இந்தியா டீமாக இருக்குதான்னு தெரியாது. நான் ஹர்ஷ்தீப் சிங் அது மூலமாக அதிகமாக பண்ணியிருக்காரு. ஸோ அது அவர் தான் அடுத்த பிக்கு. இதனால 15 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில். இது வரைக்கும் டாப் விக்கெட் டேக்கர் இந்தியாவை பொறுத்தளவில். எக்கனாமியுமே ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. ரொம்ப முன்னாடி என்ன சொல்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகிறார் அப்படின்னு சொன்னாலும் எக்கனாமி ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. 7.7 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் அட் சேம் டைம் ஸ்ட்ரைக் ரேட்டுமே 9 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஏறத்தாழ 3 விக்கெட் கூட எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அட் சேம் டைம் ஒரு சைடு பும்ரா வந்து டைட் பண்ணும்போது இந்த சைடு ஹர்ஷ்தீப் சிங் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லாம் பேட்ஸ்மேன் இருப்பாங்க. அந்த டைமில் விக்கெட் அதிகமாக விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அட் சேம் டைம் டுவர்ட்ஸ் எண்ட் போடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்றதுனால ஹர்ஷ்தீப் சிங்க்கு விக்கெட் விடும். இன்கேஸ் பால் ஸ்விங் ஆச்சு அப்படின்னா ஓப்பனிங்கில் அவருக்கு பயங்கரமாக விக்கெட் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நம்ம ஹர்ஷ்தீப் சிங்கை டீமில் எடுத்திருக்கோம். ஸோ இதை தாண்டி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கேப்டன் பிரச்சனையே இல்லை. ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடியவர். பேட்டிங் ஆடி மினிமமாக 40-30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ 2 சைட்லேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஹர்திக் பாண்டியா ஃபார்மில் இருக்காரு.
அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான் கேப்டன். ஸோ வைஸ் கேப்டன் யாருன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. முன்னாடி சொன்ன மாதிரி தான், என்னது ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு பிளேயர். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். கண்டிப்பாக அது விக்கெட்ஸாக இருக்கட்டும் ஆர் எக்கனாமியாக இருக்கட்டும், இந்த ரெண்டுலையுமே பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் அட் சேம் டைம் ரிலையபிளான ஒரு பிளேயர். இவர்கிட்ட கண்டிப்பாக வைஸ் கேப்டன் கொடுத்தா டெஃபினட்டாக ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோடு நம்ம போகலாம். ஸோ அதனால நம்ம பும்ராவுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட செமிஃபைனலுக்கான ஃபேண்டசி 11. நாங்கள் யாரை மிஸ் பண்ணிட்டோம், உங்களோட 11 என்னவா இருக்குது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மேட்ச் சந்திப்போம்.